இங்க ஒரு பொண்ணு அவளோட பேங்க் அக்கௌண்ட் QR கோட் எடுத்துட்டு துணிக்கடையோட QR கோடுக்கு பதிலாக மாத்தி ஒட்டிடுறா. அது மட்டும் இல்லாம வாங்கின எல்லா துணிக்குமே அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியே பணத்தை அனுப்பிச்சிடுறா. அப்புறமா பே பண்ணிட்டு இந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்ட்டு பாக்குறா. அந்த கடையில வேலை செய்யற பொண்ணு வந்துட்டு மேம் இன்னும் பணம் எங்களுக்கு ரிசீவ் ஆகல அப்படிங்கிறா. அதுக்கு இவ்வளவு வந்துட்டு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பாருங்க பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போனை காமிச்சிட்டு எடுத்துடுறா. இந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்ட்டு பார்க்க இந்த பொண்ணு இவளோட பேகை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறா. இந்த பொண்ணு பேகை பிடிச்சி இழுத்து பாக்குறா, வர மாட்டேங்குதுன்ட்டு ஓவர் ஆக்டிங் கொடுத்துட்டு கீழே விழுந்துடுறா வேணும்னு. அப்புறம் இந்த கடையோட மேனேஜர் வந்துறாங்க. இந்த பொண்ணு வந்துட்டு இந்த மேனேஜர் கிட்ட இந்த பொண்ணை பத்தினா கம்ப்ளைண்ட் பண்ணுது, இந்த பொண்ணு ரூடா நடந்துக்குது அப்படின்ட்டு. மேனேஜரும் இந்த பொண்ணு கிட்ட கஸ்டமர்லாம் இந்த மாதிரி ரூடா நடந்துக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்றாரு. அப்புறம் இந்த பொண்ணு வெளியே போலான்ட்டு கதவை திறக்க பாக்குறா, கதவை திறக்கவே முடியல. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மேனேஜர் பூட்டிடுறாரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கூட இந்த பொண்ணு கொண்டு வந்த QR கோடுக்கு பதிலா இவரோட பேங்க் அக்கௌண்டோட QR கோடு எடுத்து மாத்தி வச்சிடறாரு. அப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு புரியுது இந்த பணம் எல்லாம் அவருக்கு தான் போயிருக்குன்ட்டு. இந்த பொண்ணு கோச்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு போக கடையில உள்ள சிறப்பு அந்த லேடியை பார்த்துட்டு நீங்க அடிக்கடி கடைக்கு வாங்கன்னு சொல்ல அந்த லேடிக்கு இன்னும் கோவம் அதிகமாயிட்டு கத்திக்கிட்டே கடையை விட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டோரி சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை பை.